சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய அரிதான பரல்கள் என்ற ஒரு நிகழ்வு 3 தொகுப்புகளாக கேட்டோம், ரசித்தோம், இன்புற்றோம். அம்மா அவர்கள் நமக்கு அப்படியே அருவி கொட்டுவது போல அந்த அரிதான பரல்களை நமக்கு கொட்டி இத்தனை அழகும் செழுமையும் இந்த 9ஆம் திருமுறையில் இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு சுட்டி காட்டினார்கள். அந்த அமைப்பில் இன்று நிறைவு பாகமாக 4வது பாகமாக அரிதான பரல்கள் பாகம் 4ஐ கொடுப்பதற்காக தருமயாதீனத்தின் புலவராக, அதே நேரத்தில் தமிழ் மேல் அலாதியான பற்று கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சிவத்திருமதி மதிவேலாயுதம் அம்மா அவர்கள் தூத்துக்குடியில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுடைய அவர்களுடைய தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அப்பா வழியில் இருந்து வருகின்றது அப்படின்னு சொன்னாலும் இவர்களுடைய படிப்பு என்னமோ ஆங்கிலம் சார்ந்தது. ஆனாலும் அந்த ஆங்கிலம் சார்ந்த வழியில் வந்தாலும் சிவத்தின் மேலும் தமிழின் மேலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் பற்றும் காதலும் கண்டிப்பாக ஒவ்வொரு பொழிவிலையும் நாம் அதை பார்த்து ரசிக்கும் விதத்தில் இருக்கின்றது. நம்மையும் ரசிக்க வைக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் இப்போது நம்மோடு இணைந்து அரிதான பரல்கள் 9ஆம் திருமுறையில் எங்கெல்லாம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடையை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்து என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். அரிதான பரல்கள் 9ஆம் திருமுறையில் என்ற வகையிலே இன்றைக்கான சிந்தனையை தொடங்குகின்றேன். 25வது பதிகம். போன முறை வரை 24 வரை பார்த்திருந்தோம். ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வரை சில பரல்களை தொகுத்து நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இன்றைக்கு 25வது பதிகம் திருவாலி அமுதனார் இயற்றியது. கோயில் சிதம்பரத்தை நினைத்து அவர் அங்க சிதம்பரத்தை பற்றி, தில்லை குத்தப்பெருமானை பற்றி, அவர் பெருமையை பற்றியெல்லாம் இதிலே அவர் கூறியிருக்கின்றார். அதிலே ஒரு பாடல் 6வது பாடலாக அமைந்திருக்கின்றது. நினைத்தேன் என்று தொடங்குகின்ற பாடல். இறைவனை என்னவெல்லாமோ பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார்கள். அவனை நிமல திரள் என்று அழைக்கின்றார். இறைவன் நிமலன், மலங்களிலிருந்து நீங்கியவன் இல்லையா, தூய்மையானவன். அந்த தூய்மையின் திருச்சியம் இறைவன். நிமல திரள், எவ்வளவு அருமையான சொல்லாட்சி பாருங்கள். நினைத்தேன் இனி போக்குவனோ நிமல திரளை, நினைப்பார் மனத்துளே இருந்த மணியை, மணி மாணிக்கத்தை, கனைத்து இழியும் கழனி கன கம் கதிர் ஒன் பவளம், சினத்தொடு வந்தெறியும் தில்லை மாநகர் குத்தனையே என்று வருகின்ற பாடல் அது. இப்படி இறைவனை ஒவ்வொரு சொல்லாக சொல்லி 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 அவருடைய பெருமையை பாடிக்கொண்டே வருகின்றார். நிமல திரள் என்று கூறிவிட்டார். தொகுதியா அவர். அப்புறம் நினைப்பவர்கள் மனத்திலே இருக்கின்ற மணி போன்றவனாம், விலை உயர்ந்த பொருளாக கொள்ளுகின்ற மணி போன்றவனாம். அடுத்தும் ஒரு மணி என்ற வார்த்தையை கூறுகின்றார். அது என்னன்னா மாணிக்க மணி என்று கொள்ள வேண்டும். அவர்கள் மனதிலே இருக்கின்ற மணி மாணிக்க மணியாக இருப்பவன் என்று கூறி, அப்புறம் கனைத்து இழி, அந்த கடற்கரையிலே மிகுந்த நீர் வந்து அலையெல்லாம் எரிகின்றதாம். அந்த பொதுவாக நிறைய தமிழ் பாடல்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். திருமுறைகளிலும் சரி, தமிழ் இலக்கியங்களிலும் சரி. அதாவது என்ன கூறுவார்கள் என்றால், அலைகடல் அப்படியே எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வருகின்றதா. எல்லா வகையான மணி பொன் அது எல்லாத்தையும் திரட்டி கொண்டு, அகில் சந்தனம் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு ஓரங்களிலே ஒதுக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கோபத்தோடு எரிகின்றதான். அலை வந்து ஏதாவது ஒரு பொருளை போட்டால் வந்து அப்படி எரிவது மாதிரி தானே இருக்கும். இது கோபத்தோடு எரியுது என்று கூறுகின்றார். ஒரு வித்தியாசமான கற்பனையாக தோன்றியது எனக்கு. கனைத்து இழியும் கழனி கன கம் கதிர் ஒன் பவளம், சினத்தோடு வந்து எரியும். அது கோபமா வந்து இங்க விட்டு எரிஞ்சிட்டு போகுதாம். அப்படி எல்லாத்தையும் அப்படிப்பட்ட தில்லை என்று கூறுகின்றார்.
இது தவிர இந்த பாடலுக்கு மற்றுமொரு சிறப்பையும் கூறுகின்றார்கள். என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல நினைத்தேன் என்று வருகின்றது இல்லையா? நினைத்தேன் யார நினைச்சேன்னா நம்ம அப்படியே பொருள் கொள்வோம். இவரை பற்றி நினைத்தார், தில்லைக்கூத்த பெருமான் நினைத்தார், அப்படிலாம் நம்ம புரிந்து கொள்கின்றோம். ஆனா இந்த வகையான பாடல் எப்படி படிக்க வேண்டும் என்றால், இனி போக்குவனோ, இனி என் மனசை விட்டு அவரை நீக்குவனோ, நிமலனை விட்டுறணும் முதல்ல, நினைத்தேன விட்டுறணும். இனி போக்குவனோ, இனி அவரை நான் என் மனசுல இருந்து போக்குவேனா, நிமலத்திரளை நினைப்பார் மனத்தினுள்ளே இருந்த மணியை, மணி மாணிக்கத்தை கனைத்து இழியும் கழனி கனக்கம் கதிர் ஒன் பவளம் சினத்தொடு வந்தெறியும் தில்லை மாநகர் குத்தனையே நினைத்தேன் என்று கொள்ள வேண்டுமா. இவரை மறப்பேனா, இனிமே என் மனசை விட்டு போக்குவேனா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பூரா வாசிச்சுட்டு, இந்த கூத்தனையே நினைத்தேன், அதனால அவரை மனத்தை விட்டு நீக்க மாட்டேன் என்று கொள்ள வேண்டும். இதனை புலவர்கள் பூட்டுவில் பொருள்கோள் என்று கூறுவார்கள். ஒரு வில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த வில்லிலே நாணை இணைக்க வேண்டும் என்றால், வில்லுல இருக்கும் இல்லையா நாண், அந்த நாணை இணைக்க வேண்டும் என்றால் முதலிலே மேலே கட்ட வேண்டும். அப்புறம் இழுத்து கீழே இருக்கின்ற மற்றொரு முனையிலே அதை கட்ட வேண்டும் இல்லையா? அப்படி கட்டுனாத்தான் அது முழுமையான வில்லாக அமையும். அதே மாதிரி இது முதலிலே உள்ள வார்த்தையோடு இறுதி வரியை இணைக்க வேண்டுமா? அப்படி இணைக்கும் பொழுதுதான் இந்த பாடலின் நயம் நமக்கு புரியும். எனவே இதனை பூட்டுவில் பொருள்கோள் என்று கூறுவார்கள். இப்படி ஒரு அழகான அமைப்பிலே இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். நான் அந்த பூட்டுவில் பொருள்கோள் கொள்ளுவது மாதிரியே இந்த பாடலை முதலில் திரும்ப வாசிக்கிறேன். நிமலத்திரளை நினைப்பார் மனத்துளே இருந்த மணியை, மணி மாணிக்கத்தை கனைத்து இழியும் கழனி கன கம் கதிர் ஒன் பவளம் சினத்தொடு வந்தெறியும் தில்லை மாநகர் குத்தனையே நினைத்தேன், இனி போக்குவனோ, அவனை நினைச்சிட்டேன், இனி அவனை போக்குவனோ என்று அருமையாக தந்திருக்கின்றார். இங்கே இந்த 6வது பாடலிலே திருவாலி அமுதனார். அடுத்த பதிகத்திற்கு செல்லலாம். 26வது பதிகம் புருடோத்தம நம்பி இயற்றிய கோயில். இங்கே இறைவன் மேல ரொம்ப அன்பு இந்த பெண்ணுக்கு. அந்த பெண் ரொம்ப அன்பு கொண்டதுனால இறைவனை பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டு குழந்தை ஓடுச்சுன்னு வைங்களேன், அப்ப நமக்கு பதறும், ஐயோ குழந்தை ஓடுதே, கீழே விழுந்து அடிபட்டுற கூடாது அப்படின்னு. அல்லது நம் வளர்ந்தவர்களோ, நம் உறவினர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நம் அன்புக்குரியவர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஐயோ அந்த தொல்லை வந்துடக்கூடாது, அந்த இடுக்கல் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு காயம்பட்டு வலி வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம் இல்லையா? இங்க இறைவன் மேல எப்படி எல்லாரையும் காக்கின்றவன் அவன், அடியேனையும் தாங்குகின்றது அவன்தான். ஆனாலும் என்னவோ இவங்களுக்கு, இந்த அடியாளுக்கு ஒரு நினைப்பு, அவர் இவ்வளவு கஷ்டப்படுதாரே அப்படின்னு அன்பு மீதுர இறைவனுக்கு ஒரு அறிவுரை மாதிரி ஒன்று கூறுகின்றார். அம்பலத்து அரு நடனமாடவேயும் என்று தொடங்குகின்ற அந்த பாடல். நீ அம்பலத்துல எல்லாம் நடனம் ஆடுகின்றாய் அப்பா, யாதுக்குள் விளைவது என்று அஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் வன்பழியாளர் முன்னே உட்டினர் நஞ்சை. அந்த நஞ்சு வந்தது இல்லையா, திருப்பார்கடலை கடையும் பொழுது அந்த நஞ்சை நாம் அருந்தினால் நமக்கு என்ன நேருமோ அப்படிங்கிற பயத்துல அந்த வலிமையான வன்மையான மனம் கொண்ட அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தேவர்கள் முன்னே ஊட்டினர் நஞ்சை, உமக்கு நஞ்சை ஊட்டி விட்டார்கள். இன்றேயும் ஏன் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. வன்பல படையுடை பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றியாங்கே. அதனால நீ தேவர்கள் புடைசூழ எங்கேயும் போயிடாத, ஏன்னா அவர்கள் உனக்கு நஞ்சை ஊட்டியவர்கள். நீ உன்னுடைய பூதப்படை சூழ எல்லா இடத்துலயும் போப்பா, பத்திரமா இருந்துக்கப்பா என்று அன்பு மீதுர இந்த பெண் கூறுவதாக அமைத்திருக்கின்றார். யார் பாருங்க, நமக்கு இடுக்கண் வராம காப்பாற்ற போறவர் அவரு, நமக்கு இடையூறு வந்தால் நம்மை தாங்க போகின்றவர் அவர். ஆனா அவருக்கு இடுக்கண் வந்து விடக்கூடாது என்று எண்ணுகின்ற அந்த தாய்மை உள்ளம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அது ஒரு பேரன்பு இல்லையா? அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பாடலாக, அரிதான பரலாக இது எனக்கு தோன்றியது. அதே பதிகத்திலே 6வது பாடல், அதிலே தில்லையம்பலம் என்று தொடங்குகின்ற அந்த பாடல், தில்லையம்பல என்று தொடங்கும் பாடலிலே பல்லை ஆர் பசுந்தலை ஓடி இடறி பாத மென் மலரடி நோவ. இவர் நடனமெல்லாம் ஆடுறாரு, பெரியவர் தான் இல்லைங்களே, எல்லாருக்கும் அருளுகின்றார் இல்லைங்களே, ஆனா
இருட்டு நேரத்துல இந்த பல்லெல்லாம் தெரியிறாப்புல இருக்கிற அந்த மண்டையோட்டை கையில ஏந்தி கொண்டு அங்க அங்க இருட்டுக்குள்ள போறாராம். அப்ப என்ன இருக்கு என்ன இல்லைன்னு அவருக்கு தெரியாதாம். எப்படி எல்லாவற்றையும் படைத்து காக்கின்ற அந்த பரமனுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியாதாம். அப்படின்னு இவங்க அந்த தாய்மை மிகுந்த அந்த அன்பு அப்படி கூறுகின்றார். இங்கே தலைவன் தலைவி பாவனையிலே உள்ள பாடல்கள். தலைவி அந்த தாய்மை எண்ணம் அன்பு மீதுர கூறுகின்றார். பல்லையார் பசுந்தலை ஓடி அத கையில வச்சுக்கிட்டு நீ பலிதேர ஓடுகின்றாயே, ஓடி இடறி பாத மென் மலரடி நோவ, உன்னுடைய மென்மையான மலரடி நோகின்றது. நீ போய் அல்லினில் அரு நடமாடி, சரி இது காணாதுன்னு இருட்டுல போய் காட்டுல நடனமாடுகின்றாயப்பா. இந்த கல்லுல தான் இங்கேயும் அங்கேயும் ஓடி இடறி விழுகின்றாய் என்றால், விழுந்து உன் பாதங்கள் நோகின்றன என்றா, இருட்டுல நெருப்பு எரிகின்ற சுடுகாட்டிலே போய் நீ நடனம் ஆடுகின்றாய். அப்போ உன் பாதம் நோகாதா? அதுல இருக்கிற கங்கு ஏதாவது உன் கால்ல பட்டுறாதா? அப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நொந்து பேசுகின்றாள் இந்த எங்கள் ஆருயில் காவல் இங்கு அரிதாமே என்று கூறுகின்ற. இதெல்லாம் நினைச்சாச்சுன்னா எங்க உயிரை எங்களால காப்பாத்த முடியுமான்னே தெரியலப்பா. ஐயோ இவர் இங்க போய் பலி தேர்வாரே, அங்க போய் நடனம் ஆடுவாரே, இதுல கல் இடருமே, அங்க நெருப்பு சுடுமே, அங்கெல்லாம் மேடும் பள்ளவுமா இருக்குமே, அவ்வளவுலாம் கஷ்டப்படுதாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களோட உயிர் எங்களால காத்துக்கிட முடியுமாங்கிறதே எங்களுக்கு தெரியல என்று இறைவன் மீது அன்பு மீதுர இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அதற்கு அடுத்து இன்னொரு பாடல், அதில் அதற்கு அடுத்த பாடலாக அமைந்திருக்கின்ற பாடல், இந்த உலகத்துல உயிரை காப்பாற்றுறது ரொம்பவும் அரிதான காரியம்னு கூறுகின்றார். அதை நம்ம இப்போ உணர்கின்றோம் இல்லையா? எத்தனையோ நோய் வருது நினைச்சே பார்க்காம ஒரு 2.5 வருடம் நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ள அடக்கி போட்டது. ஆனா அதுலயும் ஒரு நன்மையை இறைவன் நமக்கு காட்டிட்டான் இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்தா கூட திருமுறை படிக்கலாம், அத்தனையும் படிப்பதற்கான வாய்ப்பையும் நமக்கு அறிவுறுத்தி விட்டார். அந்த அப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும். அதனால இந்த உயிரை காப்பது என்பது மிகவும் அரிதான காரியம். அந்த அரிதான காரியம் அதனால நீ எனக்கு அருள வேண்டும். இந்த உயிரை காக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருடைய அருள் செயல்ல இருந்தே சொல்றாங்க பாருங்க. ஆருயிர் காவல் இங்கு அருமையாலே, எங்களுடைய அருமையான உயிரை காக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அது எப்படின்னு உனக்கு நான் உதாரணம் காட்டட்டா அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டுட்டு, அந்தணர் மதலை நின்னடி பணிய, அந்தணர் மதலை மார்க்கண்டேயர் தன்னுடைய உயிரை காத்துக்கணுங்கிறதுக்காக தானே உன்னுடைய திருவடியில வந்து பணிஞ்சாரு. அப்போ உனக்கு புரியுதா உயிரை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது என்று கேட்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது சேயிழையாருக்கு வாழ்வது இனிது அரிது, இனி அரிது அப்படிங்கிறதுனால நீதான் என்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். எப்படி என்னை உன் அடியாளாக ஏற்றுக்கொண்டு உன் மாலை தந்து எனக்கு என் வாழ்வதற்கான வாய்ப்பினை தருவாயாக. ஏற்கனவே உயிர் வாழ்தல் அரிதுன்னு உனக்கு தெரியும். இப்ப உன்மேல நான் கொண்ட விருப்பத்தின் காரணமாக நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால நீ என்ன காப்பாற்ற வேண்டும் என்று பூவுலகிலே உயிரை காப்பாற்றுவது எவ்வளவு கடினமான காரியம் என்று கூறி தன் உயிரை காக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். அடுத்த பதிகத்திலே 27வது பதிகத்திலே அதுவும் புருடோத்தம நம்பி பாடிய பாடல் பதிகம்தான். அதிலே 4வது பாடல். இதுல இறைவனை ஒரு விந்தையான சொல்லை சொல்லி பாடுகின்றார். இங்கும் தலைவன் தலைவி பாவனையிலே பாடுகின்றார். இறைவனிடம் தனக்கு கருணை காட்டுமாறு வேண்டி, என்னுடைய உயிரெல்லாம் அப்படி தத்தளிச்சுட்டு இருக்கு, உன்னுடைய மாலையை தருவாயாக, நீ என்னை காப்பாற்றணும் அப்படிலாம் கேட்டுட்டு இறைவனை பார்த்து கேட்கிறார். நாம இது நாள் வரைக்கும் இறைவனை எப்படியெல்லாம் பாடியிருக்கோம்? மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். மருந்து மேண்டில் இவன் மந்திரங்கள் இவன்னு இறைவனை பாடியிருக்கோம். தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னைன்னு பாடியிருக்கோம். ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாரு தலைவி பாவனையில? தீரா நோய் செய்வானை ஒக்கின்றார். எனக்கு தீராத நோயை தருகின்ற வேலை பார்க்கிறார்ப்பா இவரு என்று. ஏனென்றால் இந்த தலைவி அன்பு மீதுர மெலிகின்றாளாம். அப்படியே அவருடைய ஆருயிரை காக்க முடியலன்னு போன பாடல்ல சொல்லியாச்சு. இப்படி மெலிந்து பசலை நோய்வாய்ப்பட்டு இருப்பதனால இவரு தீராத நோயை தர்றவரா இருக்காரு. இவர் காப்பாற்றுவாருன்னு நான் நினைச்சனே, ஆனா இவர் எனக்கு தீராத நோயைத்தான் தந்திருக்கின்றார் என்று இறைவனுக்கு ஒரு வித்தியாசமான பெயரையும் இங்கே இடுகின்றார். ஆரே இவை படுவார் ஐயம் கொள வந்து புருவம் இடுகின்றார். இவர் சும்மாவும் இருக்கல பாத்துக்க. இத மாதிரி யாராவது செய்வாங்களா? இத மாதிரியான அனுபவம் வேற யாருக்காவது வந்திருக்கா?
ஐயம் கொள வந்தார். இங்க வந்து பலி தேர வந்தார் என்னிடம். பலி தேர்ந்துட்டு தன்னுடைய புருவத்தை உயர்த்தினாராம், புருவம் இடுகின்றாராம், காதல் குறிப்பை காட்டுகின்றாராம். அவர்தானே எனக்கு என்னை மயக்கினார், அவர்தானே என்னுடைய மனதிலே காதலை ஊட்டினார். அப்படி என்னை மயக்கி விட்டு இப்ப கண்டுக்கிடாம இருக்கிறதுனால என்னாச்சு, எனக்கு தீராத நோய் வந்து விட்டது. என் மனசு அவரை பார்க்கவே போகுது, அவரையே நினைத்து ஏங்குகின்றது. எனவே நான் மெலிகின்றேன், அதனால நான் நோயுற்று அழுந்துகின்றேன். எனவே இவர் தீரா நோய் செய்வாரை ஒக்கின்றார். தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கின்ற கூத்தப்பெருமான் தீராத நோயை தருபவராக இருக்கின்றார் என்று இறைவனை ஒரு வித்தியாசமான கோணத்திலே இருந்து நமக்கு அறிமுகம் செய்கின்றார். அதே பதிகத்திலே 6வது பாடலாக வருகின்ற பாடல், ஏய் இவரே வானவர்க்கும் வானவரே என்பரால். இவரை ரொம்ப உயர்ந்தவர்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏய் அப்படின்னு ஒரு அழைத்து கூறுகின்றார். இவரை வானவருக்கெல்லாம் உயர்ந்தவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர், அவர்களையெல்லாம் காப்பவர் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் தந்தை இவர்தான், தாய் இவர்தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேய்கின்ற திரைமதியை தன்னுடைய சடைமுடியிலே சூடி அதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் அப்படியெல்லாம் சொல்லி இவரை கருணை மிகுந்தவர் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு எல்லாரும் இருக்காங்களாம். வாயின கேட்டறிவார். இறைவன் திருவாயிலே இருந்து வருகின்ற உபதேச மொழியினை கேட்க வேண்டும் என்று, அவன் தருகின்ற ஞானத்தை பெற்று உய்ய வேண்டும் என்று எல்லாரும் காத்து கிடக்காங்க. அப்ப காத்து கிடக்கின்ற அவர்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? அப்படி கேட்ட அறிவார் வையகத்தார் ஆவாரோ? அதுக்கப்புறம் அவங்கள வையகத்திலே இருக்கவங்கன்னு சொல்ல முடியுமா? மாட்டாங்க. வானகத்திலே இருப்பவர் போல முக்தி அனுபவத்தை பெற்றவர்கள் ஆவார்கள் என்று கூறுகின்றார். அவர் வாயின என்பது அவருடைய உபதேச மொழிகளை கேட்ட அறிவார். அதை கேட்கணும்னே தான் எல்லாரும் காத்திருக்காங்க. அவரோ கருணை மிகுந்தவர். அவர் எல்லாரும் வையகத்துல இருக்கின்றவர்களுக்கு தன்னுடைய மந்திரத்தை உபதேசித்து ஞானத்தை அருளி வானகத்திற்கு சென்று அப்படி ஒரு இன்பத்தை அனுபவிக்க அனுப்பிவிட்டார். ஆனா என்ன இந்த வையகத்திலே நிம்மதியாக வாழவே விடமாட்டேன் என்கிறார் அப்படிங்கிற பொருள் தோன்ற இதனை பாடுகின்றார். ஏய் இவரே வானவர்க்கும் வானவரே என்பரால், வானவர்களுக்கெல்லாம் வசந்தவர், தாய் இவரே எல்லாருக்கும் தந்தையுமாம் என்பரால், தேய்மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயின கேட்டறிவார். அவர் வாய்மொழியை கேட்டு அறிகின்றவர்கள், அதை கேட்கணும்னே காத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி கேட்பவர்கள் வையகத்தார் ஆவார். அவங்களை இனிமே நம்ம வையகத்திலே உள்ளவர்கள்னு சாதாரண மக்களாக எண்ண முடியுமா என்று இறைவன் திருவாய்மொழியை கேட்டு பக்குவம் பெற்று ஞானம் பெறுவதற்கு, அதுதான் ஞானம் பெறுவதுதான் சிறந்த வழி என்பதை இங்கே இந்த பாடல் மூலம் நமக்கு உணர்த்தி அமைகின்றார். அடுத்து அதே பதிகத்திலே 8வது பாடலாக என்ன சொல்றாருன்னா, இப்போ இதுல சொன்ன மாதிரிதான், அவருக்கு உதவினாரு, தந்தையுமானவர் தாயுமானவர் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல போல இருக்கு. இப்ப அவருக்கு அப்படி இல்லை. உலகத்துல நம்ம அப்படித்தானே பழகிருக்கோம் இல்லையா? ரொம்ப ஒரு மருத்துவரா இருக்கலாம், அல்லது ஒரு ஏதாவது ஒரு நிறுவனமா இருக்கலாம். அந்த நிறுவனம் ஒரு காலத்துல ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ இந்த சில இடங்கள்ல தயாரிக்கிற பொருட்கள் ஒரு காலத்துல ரொம்ப மேன்மையா இருந்ததுப்பா, அதெல்லாம் கேட்டு நம்பி நான் அங்க போய் அந்த பொருளை வாங்க போனேன். இப்ப அப்படி இல்லை. அல்லது ஒரு பள்ளியோ, அங்க பள்ளிக்கூடத்துல அப்படி பேர் வாங்குற பள்ளிக்கூடம் இப்ப கொண்டு என் குழந்தையை சேர்த்தேன். ஆனா இப்ப என் குழந்தைக்கு வகுப்பு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு சிறப்பா தெரியல அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? இது உலகியல்ல நம்ம கேட்டிருக்கோம்ல. அதே மாதிரி இங்கே இறைவனை கூறுகின்றார். தில்லை சிற்றம்பலவர் முனை முனை முன்னம் தான் முன்னால என்ன செய்தார்னா, கண்டறிவார் ஒவ்வார் இம்முக்தரை. முன்னாலதான் இப்படிலாம் எல்லாரையும் முக்தராக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல போல இருக்க. இதை வச்சு சொல்றாரு, தன்னுக்கு அவர் அருளவில்லையாம், தனக்கு அவர் மாலை தரவில்லையாம், தன்னை மெலிய வைக்கின்றாரா. அதனால இவர் முன்ன மாதிரி இல்லப்பா என்று என்ன சொல்ல, திருநெல்வேலி பக்கம் மாதிரி ஆவலாது சொல்றாரு அப்படி சுவாமியை பார்த்து. என்னை வலிவாரார், என்ன வலிமையாக தண்டிக்கின்றார் இவர். முன்னால இவர் ரொம்ப கருணையாளன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போன பாடல்ல சொன்ன மாதிரி அவர் தாய் இவர், தந்தை இவர், தேய்மதியம் சூடியவர், வானவர்க்கும் வானவரே என்பரால் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் முன்னால. தில்லை சிற்றம்பலவர் முன்னம்தான் கண்டறிவார். முன்னாலதான் இவங்களெல்லாம் கண்டுகிட்டா இருப்பா. இப்ப கண்டுக்கிறதே இல்லை. ஒவ்வாறு இம்முத்தரை இப்பெல்லாம் கிடையாது. இவருடைய
தன்மை என்னது? விரும்புகின்ற அடியார்களது வருத்தம் தணிப்பவர், வினைகள் போக்குபவர். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா என்று வித்தியாசமான சிந்தனையை இங்கே காட்டுகின்றார். அடுத்து 28வது பதிகத்திலே சேதிராயரின் கோவில் கோவில் அந்த பதிகத்திலே கூறுகின்றார். இதிலே தாய் தன் மகளின் நிலையை பற்றி வருந்துவது போல, எப்படியெல்லாம் உன்னை நினைத்து வருந்துகிறாள் தெரியுமா, இவளுக்கு நீ அருளக்கூடாதா அப்படின்லாம் கேட்கிறார். முதல் பாடல்ல சேருலாம் என்று தொடங்குகின்ற பாடல், அதுல வேலை ஆர் விடம் உண்டு உகந்தீர் என்று மாலது ஆகும் என் வாழ்நுதலே, என் வாழ்நுதல் ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய என்னுடைய மகள் இருக்காளே, அவ மால் அது ஆகும், மாலது ஆகும். அப்படியே அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாப்பா. எதுக்கா? வேலையார் விடமுண்டு உகந்தீர், அதாவது திருப்பார்கடலிலே கிடைத்த விடத்தை உண்டு உகந்து உண்டீர். சும்மா சரிப்பா அப்படின்னு வெறுப்போடெல்லாம் அருந்தவில்லை, உகந்து உண்டீர் மற்றவர்களுக்கு அருள வேண்டும் என்று. அப்ப என்னெல்லாம் கேள்வி வருது இதுல தெரியுமா? என்னுடைய மகள் இவ்வளவு கஷ்டப்படுறா, அப்ப நீ விடத்தை கூட உண்ட. என்னுடைய மகளின் அன்பு விடமளவுக்கு மோசம் இல்லை, அவளுடைய மனம் மிகவும் மென்மையானது, அவ உன்மேல் வைத்திருக்கின்ற அன்பு உயர்வானது. அப்ப விடத்தையே உண்டாயே என் மகளின் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? என் மகளுக்கு அருள மாட்டாயா? தேவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் கொடுத்தாங்க, அதாவது தங்களுக்கு கஷ்டம்னு வந்தோன்னு அதை உங்ககிட்ட தள்ளி விட்டாங்க பத்தியா. ஆனா என் மக அப்படி இல்லை இல்லப்பா, உன்னை மேல விருப்பம் கொண்டுதானே உன் அன்பை வேண்டி நிற்கின்றாள். அப்ப நீ அவளுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அன்பே இல்லாத தேவர்கள் கொடுத்த விஷத்தை கூட குடிச்ச நீ, அப்ப என் மகளோட அன்பை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு இத்தனை கேள்விய வரிசையா அங்க அடுக்கிறார். வேலை யார் விடமுண்டு உகந்தீர், அதை ரொம்ப சந்தோஷமா வேற நீர் குடிச்சீராமே, அப்ப என் மகளுடைய அன்பையும் கொஞ்சமாவது வாங்கிக்கிட கூடாது, வாங்கிக்கிட்டு அவளுக்கு மாலை தந்து நெளிவி போக்கலாமே என்று கேள்வியை வைக்கின்றார். அப்போ அந்த விடத்தை விட இவள் கொடியவளா என்று கேட்கின்றாளா? இங்கே என்னுடைய மகள் அப்படி ஒண்ணும் வேடர்களை விட தேவர்களை விட குறைந்தவள் இல்லை, அவர்களுடைய அன்பை விட என் மகளின் அன்பு ஒன்றும் குறைஞ்சதிலேயே, அதை உகப்பா ஏற்ற நீ என் மகளின் மனத்தையும் ஏற்றுக்கொள் என்று கேட்கின்றார். அடுத்து ஒவ்வொரு பாடலாக பார்க்கும் பொழுதும் எல்லா பாடலிலுமே அரிதான சிந்தனைகள், அரிதான உவமைகள் என்று வந்து கொண்டே இருந்தது. இப்படி சொன்னா ஒரு பாட்டு விடாம சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் ஒன்றிரண்டை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டுமே நான் கூறுகின்றேன். 29வது பதிகத்திலே சேந்தனாரின் திருப்பல்லாண்டு, அதுல வந்து ஒவ்வொரு பாடலிலும் எடுக்கலாம். அப்படின்னு நான் இப்ப சொன்ன மாதிரியே எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து என்ன சிறப்பு, எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்புன்னு வியந்து வியந்து பாராட்டலாம். இங்கே அவர் மிண்டு மனத்தவர் என்று தொடங்குகின்ற 2வது பாடலிலே எவ்வளவு அழகாக கூறுகின்றார் பாருங்கள். இறைவன் நமக்கு அருளுகின்ற வகையை கூறுகின்றார். கொண்டும் கொடுத்தும் குடி ஈசற்கு என்று கூறுகின்றார். இங்கே கொள்ளுதல் எது, கொடுத்தல் எது? நமக்கு முக்தி இன்பத்தை, முக்தியினை வீடு பேறு என்ற சொல்லால் விளக்குவார்கள் இல்லையா? அதே மாதிரி இங்கே அங்கே விடுதல் என்பது என்ன? உலகப்பற்றை விடுதல், மற்ற எல்லாவற்றையும் விடுதல். பெறுதல் என்பது இறைவனின் திருவடி இன்பத்தை பெறுதல். எனவே அது வீடு பேறு என்ற பெயரை பெற்றது என்று கூறுவார்கள். இங்கேயும் கொண்டும் கொடுத்தும் என்கின்றார். எதனை கொள்ள வேண்டும்? உலகப்பற்றை விடுத்தல். இங்கே விட்டு இறைவனின் திருவடி இன்பத்தை பெற்றது மாதிரி இங்கே கொள்ளுவது என்பது இறைவனின் மேலான திருவருளை கொள்ளுவது. கொடுத்தல் என்பது அப்படி விட்டு நீங்குவது. கொடுத்தல்லாம் இதை தூக்கி யாருக்கும் கொடுக்கல, அதை அப்படியே விட்டுறது, அது விட்டு கொடுத்தல் தான். அது என்ன? எதை விட்டு கொடுத்தல்? உடல், பொருள், ஆவி என்று அனைத்தையும், அகப்பற்று புறப்பற்று அனைத்தையும் விட்டு, பற்றை அனைத்தையும் விட்டால் என்ன கிடைக்கும்? அந்த பற்றற்றானின் பற்றை நாம் பற்றி கொள்ளலாம். அவனுடைய பற்றை பற்றி கொண்டால் நமக்கு மேலான முக்தி இன்பம் கிடைக்கும் என்று கூறுவார் இல்லையா? அந்த கொள்ளுதல் இறைவனின் திருவருளை கொள்ளுதல், கொடுத்தல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தல், அகப்பற்று புறப்பற்று அனைத்தையும் விட்டு கொடுத்தல். அப்படி விட்டுறது, அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அப்படி இருக்கின்றது குடி ஈசற்கு. அப்படியே தலைமுறையாக செய்கின்ற பழ அடியாரை பற்றி இங்கே கூறுகின்றார். கந்தர்களின் வெண்பாவிலே
குமரகுருபர சுவாமிகள் வேண்டுவார் இல்லையா, பழைய அடியாருடன் குட்டி என்று. இந்த பழ அடியார் என்ற சொற்றொடர் நம் அருளாளர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற சொல்லாக இருக்கின்றது. பழ அடியார் புத்தடியார்கள் பழ அடியாரோடு சேர்ந்தால் மரபு மாறாத வழிபாட்டு முறை, மனம் அலைப்பாயாத ஒரு நிலை என்று இத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கும். சொல், செயல், சிந்தை என்று அனைத்தும் பழ அடியாரோடு இருக்கும் பொழுது சிவமாகவே இருக்கும். அவர்கள் சொல்வது அனைத்தும் இறைவனுடைய புகழை பற்றிய வார்த்தைகளாகவே பேசிக் கொண்டிருப்பார்கள். இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்கும். எனவேதான் அந்த பழ அடியாரோடு சேரச் சொல்லுதல் என்பது நம் அருளாளர்கள் நமக்கு காட்டி அருமையாக காட்டியிருக்கின்ற ஒரு வழியாக உள்ளது. அந்த அரிதான பரலை இங்கே என்னால் காண முடிந்தது. அடுத்து அதே பல்லாண்டிலே, திருப்பல்லாண்டிலே 4வது பாடலிலே கூறுகின்றார். அது இன்று வரை நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல ஒரு வழி செலுத்துவதாக, நல்ல நெறியிலே செலுத்துவதாக அமைந்திருக்கின்றது. என்ன சொல்லுகின்றால், சொல்லாண்ட சுருதி பொருள் என்று தொடங்குகின்ற பாடலிலே திடீர்னு தோன்றி திடீர்னு போகக்கூடிய வழிபாட்டு முறைக்கு போகாதீங்க. அது எப்பவுமே நமக்கு மெய்கண்டார் கூறியது போல, தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தல். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, நம்மால தொட்டு உணர முடியுது அப்படின்னா, இது ஒரு காலத்துல தோன்றி இருக்கணும், தோன்றியது என்பதனால் ஒரு காலத்துல இல்லாம போகுது அப்படிங்கிறது. ஆக நாம் பார்க்க வளர்கின்ற ஒரு வழிபாட்டு முறை நாம் பார்க்கவே இல்லாமல் போகலாம், அல்லது அதுக்கப்புறம் சில காலம் இருந்து காணாமல் போகலாம். சில ஆண்டு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நெறியில போய் அது உங்களை கடை தேற்றாது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவார். ஆனால் அவரை நாம் கடை தேர வேண்டும் என்றால், நாம் உய்வு பெற வேண்டும் என்றால், சொல்லாண்ட சுருதி பொருள் கூறுகின்ற அந்த அந்த இறைவனின் பரம்பொருளின் திருவடியை பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர, அப்படி சின்ன கீழுள்ள படியிலேயே நின்னுறாதீங்க. சில்லாண்டில் சிறையும் சிலதேவர் சிறுநெறி சேராதீர்கள் என்று, அது சிறுநெறி என்று கூறுகின்றார். பெருநெறி நமக்கு நம் கண் முன்னால் விரிந்து கிடக்கும் பொழுது இந்த சிறுநெறியிலே சென்று சேர்ந்து விட்டீர்கள் என்றால், சிறுநெறிகள் அனைத்தும் பெருநெறியிலே கொண்டுதான் வந்து சேர்க்கும். அந்த பெருநெறி இப்பவே நம்ம கண்ணு முன்னால இருக்கு. கொண்டும் கொடுத்தும் குடி ஈசற்கு பல்லாண்டு கூறி அந்த வழியிலே செல்லுங்கள், சில்லாண்டில் சிதையக்கூடிய நெறியிலே செல்லாதீர்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்ற இந்த அருமையான பாடல், இறைவனை கால தத்துவத்தை எல்லாம் கடந்த அவனுக்கு நாம் பல்லாண்டு என்று கூறுகின்றோம். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே. காலம் என்பது ஒரு ஆற்று பிரவாகத்திலே இந்த நீர் அப்படின்னு ஏதாவது ஒரு துளியை சொல்லுதோன்னு வைங்களேன், இந்த துளி நீர்னு நம்ம சொல்லும் போது நாம் கூறும் பொழுதும் அதை பார்க்கின்ற பொழுதும் இருக்கின்ற நீர் துளி ஒரே இது இல்லை, ஏன்னா அது நகர்ந்துரும் இல்லையா. அதே மாதிரி காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த ஓடிக்கொண்டே இருக்கின்ற காலத்தை எல்லாம் தாண்டி நிற்பவன் இறைவன். கால தத்துவத்தை கடந்து நிற்கின்றவன் இறைவன். நமக்குத்தான் காலம் என்பது நொடி, நிமிடம், மணி, நாள், வாரம்னு அப்படிங்கிறதெல்லாம் நமக்காகத்தான், நமக்குத்தான் அதெல்லாம். இதையெல்லாம் கடந்து நிற்கின்ற அவன். ஆனா நமக்கு இதான பழக்கம். அதனால இதே வச்சே அவனை நாம் வாழ்த்துகின்றோம். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று அருமையான ஒரு பரலாக இந்த பாடல் என் கண்ணிற்கு புலப்பட்டது. அடுத்து இறைவனை அவன் எப்படியெல்லாம் அருளக்கூடியவன் என்பதை விளக்குகின்ற மற்றொரு பரல் என் கண்ணிலே பட்டது. புரந்தரன் என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே, கரந்தும் கரவாத கற்பகன் ஆக. இன்னும் ஒரு அழகான பேர் பாருங்களேன், கற்பகன். கற்பக மரம் எப்படி நினைத்தவற்றையெல்லாம் தருமோ அதே மாதிரி நினைத்தவற்றையெல்லாம் தரக்கூடியவன் இவன். எனவே இவன் கற்பகன். என்ன அழகு பேரு இல்லையா. அவன் கரந்தும் எல்லாவற்றையும் தர்றான்னு சொல்றீங்க, அப்ப ஏன் கரந்துங்கிற வார்த்தையை அங்க போடணும் அப்படின்னா, என் புறக்கண்ணிற்கு புலப்படாதவன், அது மட்டுமல்ல பக்குவம் ஏற்படாத காலத்திலே கறந்து நிற்பவன் அவன். அது வரைக்கும் என் உள்ளம் கறந்து நிற்பான். அந்த பக்குவம் வர 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 உள்ளுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு நிற்பான் இல்லையா. அதனாலே கறந்து நிற்கின்றவன். ஆனா எதை கரவாதவன்? கரவாத கற்பகன். எல்லாத்தையும் தருவான்ப்பா.
நீ என்னென்ன வேண்டுதையோ அதை எதையும் எல்லாவற்றையும் மறைக்காமல் ஒளிக்காமல் உனக்கு தருவான். வேண்டத்தக்கது அறிந்தவன் வேண்ட முழுதும் தருபவன் இல்லையா? அப்படிப்பட்டவன் கற்பகன் என்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆஹ் இறைவனாக அவன் இருக்கின்றான். அப்ப இறைவன் பொருத்தமானவன் சொல்லக்கூடாது, அவனுக்கு ஒரு பொருத்தமான பெயரை நாம் கூறுவதற்கான வாய்ப்பை அவன் நமக்கு அளித்திருக்கின்றான் இல்லையா? அழகான பெயர் கற்பகன் என்று. கரந்தும் கரவாத கற்பகனாக கரையில் கருணைக்கடல். கடலே பெருசு, அதுக்கு கரைங்கிறதே இல்லையா? அவ்வளவு பெரிய கருணைக்கடலாக இருப்பவனா, அப்ப அவன் கற்பகனாகத்தானே இருப்பான் இல்லையா? கற்பகனாக இருக்கின்ற இறைவன் இந்த அருமையான பெயரை கூறிய பாடல் எனக்கு ஒரு அரிதான பரலாகத்தான் தென்பட்டது. அடுத்து இறைவனை பாலாகவும் அமுதமாகவும் இங்கே பார்க்கின்றார். சேலும் கயலும் என்று தொடங்குகின்ற பாடலிலே மாலும் அயனும் அறியா நெறி தந்து, எவ்வளவு உயர்வு பாருங்களேன். திருமாலும் பிரம்மனும் தேடி தேடி பார்த்தாங்க, அவங்க அறியவே முடியாத அந்த நெறியை தந்து வந்து என் மனத்தகத்தை இறைவன் தானாக வந்து எனக்கு என்னுடைய மனத்திலே புகுந்து நிற்கின்றான். பாலும் அமுதமும் ஒத்து நின்றான். பால் இனிமையானது இல்லையா? உடல் நலத்தை பேணக்கூடிய இனிமையானது. அடுத்து அமுது நிலைத்த தன்மையை தரக்கூடியது. எனவே அவன் பால் போல இனிமையானவன், எனக்கு ஒரு தைரியத்தை, ஒரு மன திட்பத்தை வலிமையை தரக்கூடியவன் இறைவன். எனவே பாலாக இருக்கின்றான். அப்பால் அது மட்டும்தான் தரும் இல்லையா? அமுது அதுக்கு ஒருபடி மேல இனிமையானதுதான், நிலைத்த தன்மையையும் தரக்கூடியது. அப்படி நிலைத்த தன்மையும் தரக்கூடிய அவனை அமுதம் என்றும் அழைத்து பால் அமுது ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று கூறுகின்றார். இப்படி 9ஆம் திருமுறையிலே நிறைந்து கிடக்கின்ற பரல்களிலே என் சிறு கை அள்ளக்கூடிய அளவிலே எடுத்துக்கொண்டு என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய பெருமக்களுக்கும், ஒவ்வொரு முறையும் என்னை அறிமுகம் செய்து நன்றி கூறுகின்ற சிவத்திருமதி லாவண்யா அருள் அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்து இதனை கேட்டு ரசிக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.